ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். டெல்லி நிஜாமுதீனில் காலா பட நடிகை ஹியூமா குரேஷியின் சகோதரர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் அதன் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கெல்லாம் இவ்வளவு பெரிய வன்முறையா என யோசிக்கும் அளவுக்கு நடந்த துயர சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் நடிப்பில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் எழுதி இயக்கிய படம் பார்க்கிங். ஒரு பார்க்கிங் பிரச்சனையால் 2 வாடகைதாரர்களுக்கு இடையே எழும் ஈகோ கடைசியில் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய முயற்சிக்கும் அளவுக்கு கொண்டு போவதை வலை பின்னலோடு சினிமாத்தனம் இல்லாமல் மிக மிக யதார்த்தமாக வெளிப்படுத்திய படம். சாதாரண பார்க்கிங் பிரச்சனை தானே என யோசிக்கலாம். ஆனால் மனித மனங்களுக்குள் புதைந்து கொண்டிருக்கும் வன்மம், குரோதம், குரூரம் எல்லாம் எப்படி வெளிப்பட ஆரம்பிக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காண்பித்த படம். அதனால்தான் சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருது, அதில் நடித்த MS பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகர் விருது, இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு சிறந்த திரைக்கதைக்கான விருது என 3 தேசிய விருதுகளை வாங்கி குவித்தது. ஆனால் விருது அறிவிக்கப்பட்ட சில நாட்களிலேயே இப்படி ஒரு பார்க்கிங் படுகொலை மனித மனங்களை உலுக்கி எடுத்திருக்கிறது. எது நடக்கக்கூடாது என அத்திரைப்படம் வலியுறுத்தியதோ அது நடந்துவிட்டது. டெல்லி நிஜாமுதீன் பகுதியில் உள்ள வீட்டில் மனைவி ஷாஹின் ஆசிஃபுடன் வசித்து வந்துள்ளார் காலா பட நடிகை ஹியூமா குரேஷியின் சகோதரர் ஆசிஃப் குரேஷி. ஆசிஃப் குரேஷி தனது பணியை முடித்துவிட்டு இரவு 11 மணியளவில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டிற்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அகற்றுமாறு பக்கத்து வீட்டுக்காரரிடம் வலியுறுத்தியுள்ளார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனையாக மாறியதாக கூறப்படுகிறது. பக்கத்து வீட்டுக்காரர்களான கௌதம், உஜ்வல் சகோதரர்கள் ஆசிஃப் குரேஷியின் சட்டையை பிடித்துக் கொண்டு சண்டை போட்டுள்ளனர். மேலும் பிரச்சனை பெரிதாகி ஆசிஃப் குரேஷியை கூர்மையான ஆயுதங்களால் தாக்கியதாக கூறப்படுகிறது. ஆசிஃப் குரேஷியின் மனைவி தடுக்க முயன்றும் அவரால் காப்பாற்ற முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு ஆசிஃப் குரேஷி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என கூறியுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை கொலைக்கான காரணமான கௌதம் மற்றும் உஜ்வால் ஆகிய சகோதரர்கள் 2 பேரை கைது செய்துள்ளனர். ஏற்கனவே இருசக்கர வாகனத்தை நிறுத்துவது தொடர்பான பார்க்கிங் பிரச்சனை ஆசிஃப் குரேஷிக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் தொடர்ந்து இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. பக்கத்து வீட்டுக்காரர் கௌதம் குடிபோதைக்கு அடிமையானவர் என்பதும் அடிக்கடி இவர்கள் பிரச்சனை செய்வதால் அந்த வீட்டிலிருந்து தாய் வெளியேறிவிட்டதாகவும் தந்தை மட்டுமே இவர்களுடன் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.